வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பிரசன்ன ஜோதிட ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாமக்கோல் பிரசன்ன பலன். அதாவது தினம் நிறைய பிரச்சனை கேட்குறாங்க. நம்ம சொல்லி அதை பயன்பெற்று அவங்க திரும்ப திரும்ப நம்மளுக்கு கால் பண்ணி ஒவ்வொரு வேலைக்கும் பிரச்சனை கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப இது நம்ம சொல்லி அது நடந்த நிகழ்வுகளை நம்ம பிரச்சனமா போடுறோம். அல்லது இனிமேல் இவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்க சொல்லி நம்ம அந்த பிரசனத்து மூலயமா அவங்களுக்கு ஒரு தெளிவான முடிவை எடுக்க வைக்கிறதுக்கு நம்ம இந்த பிரசனத்து மூலயமா அவங்களுக்கு கொடுக்க முடியுது அப்படிங்கிறது தான். சரி, இன்னைக்கு நம்மள்ட்ட பிரச்சனை கேட்டவங்களோட கேள்வி என்ன, நம்ம என்ன சொன்னோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு பாருங்க 6/2/2026 13:29, அதாவது 1:29 மதியம். அதை ரயில்வே டைமா 13:29 போட்டிருக்கோம். திருப்பூர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது இந்த பிரச்சனை அமைக்க இந்த வெளிக்கட்டத்தை அமைக்கிறதுக்கு, வெளி கிரகங்களை அமைக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த கணக்கை நம்ம வகுப்பா எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இந்த கிரகங்கள்லாம் வெளியில வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு. சரி, இப்ப நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல இல்ல கணக்கு போட்டு கூட இந்த பிரசனம் போட்டாச்சு. சரி, இந்த பிரசனத்துல கேள்வி என்ன, பலன் நம்ம சொன்ன பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, ஒரு இடம் நாங்க வாங்க போறோம். அந்த இடம் லோன் போட்டு வாங்கலான்னு இருக்கோம், கடனுக்கு வாங்கலான்னு இருக்கோம். அந்த இடம் வாங்கலாமா அப்படின்னு நம்மள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்டனதுக்கு நம்ம பிரசனம் போடுறோம். ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்கன்னா அங்க உதயாதிபதி பலமா இருக்கணும். உதயாதிபதி எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறப்பதான். அப்பதான் அவங்களுக்கு அந்த கேள்விக்கு உண்டான தகுதி இருக்குது, அல்லது அவங்க அதை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா உதயாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. இவர் ஒன்றும் பாதிக்கப்படலை. அதே போல ஆருடம் பாத்தீங்கன்னா 2ஆம் இடமா வருது. உதயத்தை நோக்கி 6 இடத்தை நோக்கி யார் பாத்தீங்கன்னா புதன் வர்றாரு. இங்க சுக்கிரன் உதயத்தை கடந்துட்டாரு. அதே போல இங்க அவங்க கேள்வி கேட்டது 4ஆம் இடம், வீட்டை பத்தி, இடத்த பத்தி, சொத்தை பத்தி கேள்வி கேட்டாலே 4ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறாரு. அப்ப இந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல உச்சத்துல இருக்கிறாரு. அவங்க என்ன கேட்டாங்க, லோன் வாங்கி நாங்க வாங்கலான் இருக்கோம். 6ஆம் இடம் தான் லோன். அப்படிங்கிறப்ப 4ஆம் அதிபதி 6ல உச்ச பலத்தோட இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க லோன் வாங்கி வாங்கலாம். சரி, இதுல முக்கியமான ஆளு யாரு, கவிப்பு. அவரை நம்ம பார்க்கணும் இல்லையா. கவிப்பு இந்த பிரசனத்துல உதயம், ஆருடம், கவிப்பு, உதயாதிபதி, ஆருடாதிபதி. அப்ப அதைத்தான் நம்ம மெயினா பார்க்கணும். அப்படிங்கிறப்ப கவிப்பு இதுல எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப கவிப்பு யார கவிக்கிறாரு அப்படின்னா பாம்பை கவிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இப்ப கவிப்பு இப்ப அம்மா பேர்ல வாங்கலாமான்னு கேக்குறாங்கன்னு வைங்க. இங்க இதே சந்திரன் இருக்கிறாரு. அப்ப இவங்க அம்மா பேர்ல வாங்கலாமானா, ஆனா சந்திரன் 15 டிகிரி, கவிப்பு 6 டிகிரி. இந்த பிரசனத்துல யாரு யாரை தொடுறாங்க அப்படிங்கிறத டிகிரி வரையா மெய்யா பார்க்கணும் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த சந்திரனை கவிப்பு கடந்துட்டாரு. இதே சந்திரனை கவிப்பு கவிச்சா இவங்க அம்மா பேர்ல வாங்கலாமானா வாங்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்க சந்திரனை கவிப்பு கவிச்சிட்டாரு, சந்திரனை கடந்துட்டாரு. அப்படிங்கிறப்ப கவிப்பு கவிக்கிறது பாம்ப. அப்ப பாம்பு அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், இதே இந்த 4ஆம் இடத்துல கவிப்பு பாம்பு சம்பந்தப்பட்டா அந்த இடம் பிரச்சனை, நீங்க வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா இங்க கேள்விக்கு உண்டான இடத்துல அந்த கவிப்போ பாம்பை இல்ல. அவங்க போய் 10ஆம் இடத்துலதான் இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப பாம்பு அப்படின்னாலே என்னங்க, நீளமான மனை. அதாவது இப்ப 60க்கு 20 இப்படி நீளமான மனையை இவங்க வாங்கக்கூடாது. அதை விட்டு ஸ்கொயரா, சதுரமா, செவ்வகமா இருக்கிற மனை வேணா இவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா பாம்போட காரகம் நீளமானது. அதை மட்டும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதனால இந்த இடத்த வாங்கலாம் அப்படின்னோம். இந்த மாதிரி உங்களுக்கு பிரசனம், அதாவது ஜாதகம் இல்ல பிறந்த தேதி நேரம் தெரியல, அல்லது ஜாதகமே இருக்குது. இப்ப இன்னைக்கு வந்தவங்கள்ட்ட ஜாதகம் இருக்குது, ஆனாலும் அவங்க இந்த மாதிரி கேள்விகளுக்கு பிரசனம் மூலியமா அவங்க தீர்வு கேட்க வந்திருக்காங்க. அப்ப ஜாதகம் இருந்தாலும் இல்லைனாலும், பிறந்த நேரம் தெரிந்தாலும் தெரியலனாலும், நீங்க பிரசனம் மூலியமா உங்களுக்கு அழகா தீர்வு கொடுக்க முடியும். என்கிட்ட நீங்க பிரசனம் கேட்கணும் அப்படின்னா 9940318553 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.